உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனை பாருங்கள். நவீன தொழில்நுட்பத்தின் ஒரு அதிசயம். ஆனால் யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரு உண்மை இருக்கிறது. இது உலகளாவிய அதிகார போராட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. உங்கள் போனுக்கு பின்னால் இருக்கும் மறைக்கப்பட்ட போரை வெளிப்படுத்துவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஸ்மார்ட் போன் என்பது மென்பொருள், செயலிகள் மற்றும் வேகம் சார்ந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவற்றிற்கு அடியில் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அவைதான் மூலப்பொருட்கள். பெரும்பாலான மக்கள் கேள்விப்படாத 17 அபூர்வ தனிமங்கள் உங்கள் போனில் உள்ளன. நியோடேமியம், பிரசோடேமியம், டிஸ்ப்ரோசியம் என பல பெயர்கள். இவை இல்லாமல் உங்கள் போன் இயங்காது. உங்கள் ஸ்பீக்கரில் உள்ள சிறிய காந்தங்கள், அதிர்வு தரும் மோட்டார், கேமரா நிலைப்புத்தன்மை, திரையின் நிறங்கள் என இவை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளன. ஒற்றை கட்டுப்பாடு இங்கேதான் நிதர்சனம் ஒளிந்திருக்கிறது. இந்த மூலப்பொருட்கள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பது முக்கியமல்ல, அவை எங்கே சுத்திகரிக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். அந்த ஒரு இடத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. பல தசாப்தங்களாக உலகம் ஒரு முடிவை எடுத்தது. சுரங்கம் மற்றும் சுத்திகரிப்பு போன்ற கடினமான வேலைகளை வெளிநாடுகளுக்கு கொடுத்தது. இது லாபகரமாக தெரிந்தாலும் ஒரு அமைதியான அடிமைத்தனத்தை உருவாக்கியது. இன்று உலகில் 80% அதிகமான அபூர்வ தனிமங்கள் ஒரே இடத்தில் சுத்திகரிக்கப்படுகின்றன. மற்றவர்களிடம் ஆதாரங்கள் இல்லை என்பதல்ல, அதற்கான கட்டமைப்பு இல்லை என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் லாபத்திற்காக ஓடியபோது சீனா கட்டுப்பாட்டிற்காக முதலீடு செய்தது. மற்றொரு பலவீனம் அபூர்வ தனிமங்கள் மட்டுமல்ல, நியான் வாயு. இது எஃகு தயாரிப்பின் போது கிடைக்கும் ஒரு துணைப்பொருள். செமிகண்டக்டர் சிப்களை உருவாக்கும் லேசர் கருவிகளுக்கு இது மிகவும் அவசியம். 2022ஆம் ஆண்டிற்கு முன்பு உலகின் பாதி நியான் வாயு உக்ரைனில் இருந்து வந்தது. போர் அனைத்தையும் மாற்றியது. நிலையானது என்று நினைத்த விநியோகச் சங்கிலி ஒரே இரவில் சரிந்தது. தொழிற்சாலைகள் மெதுவாயின, சிப் விலைகள் உயர்ந்தன. வரலாற்றின் மிக மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நாம் எவ்வளவு பலவீனமான அடித்தளத்தில் கட்டியிருக்கிறோம் என்பதை உலகம் அப்போது உணர்ந்தது. வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, இது ஒரு யுக்தி. யார் விநியோகச் சங்கிலியை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள். நாம் ஒரு புதிய வகையான மோதலுக்குள் நுழைகிறோம். இது ஆயுதங்களால் நடக்கும் போர் அல்ல, மூலப்பொருட்களால் நடக்கும் போர். ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மற்றும் வர்த்தக அழுத்தம் மூலம் இந்த தனிமங்கள் ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகின்றன. தொழில்நுட்பம் இப்போது புவிசார் அரசியலாக மாறிவிட்டது. தேர்வு இப்போது உலகின் முன் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, மூலப்பொருட்களை பல இடங்களிலிருந்து பெறுவது மற்றும் பழைய சாதனங்களிலிருந்து மறுசுழற்சி செய்வது. இது மெதுவானது மற்றும் செலவு அதிகம், ஆனால் தேவையானது. இரண்டாவது வழி, அதே அடிமைத்தனத்தில் தொடர்வது. பல தசாப்தங்களாக நாம் மூலப்பொருட்களை வெறும் பொருட்களாக பார்த்தோம். மலிவாக வாங்கினோம், எதையும் சேமிக்கவில்லை. ஆனால் இந்த தந்திரோபாய அடிமைத்தனத்தில் நிலைத்தன்மை கிடையாது. அடுத்த 10 ஆண்டு என்பது சிறந்த சிப்களை பற்றியது மட்டுமல்ல, அவை எங்கே தயாரிக்கப்படுகின்றன, யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றியது. உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் ஸ்மார்ட் போன் வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது உலகளாவிய கட்டுப்பாட்டின் ஒரு பிரதிபலிப்பு. இனி கேள்வி இதுதான்: நம்மால் ஸ்மார்ட் போன்களை இன்னும் வேகமாக உருவாக்க முடியுமா என்பதல்ல, விநியோகச் சங்கிலி ஒரு போர்க்களமாக மாறும்போது நம்மால் போன்களை உருவாக்கவே முடியுமா என்பதுதான்.